வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு செம்ம டேஸ்டான பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம். காஜு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்பைசினஸ் கம்மியான ஒரு சட்டிலான ஒரு கிரேவி. நான் ஃபுல்காவோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை உடைச்சது சேர்த்தாலும் பரவாயில்ல. இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து இதே நெய்யிலேயே நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஃபோக் வச்சு இதை திருப்பிக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு 4-5 மினிட்ஸில் நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க, இருக்கட்டும். அடுத்து இதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிட்டு இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி ரொம்ப ஸ்பைசினஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். இது நல்லா கொதிச்சு வரும்போது இதோட 2-3 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப புளிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ பன்னீர்லேயும் நல்லா அந்த மசாலா இறங்கிடும். இது நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வத்தி வந்துருச்சு கிரேவி மாதிரி. அவ்வளோதான். லாஸ்ட்டாக இதில் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
நம்மளோட காஜு பன்னீர் மசாலா இப்போ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது பன்னீர் கிரேவிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை சாப்பிடலாம். வயசானவங்க, சின்னவங்க, யார் வேணாலும் சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.